இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பேரானார்மல் கேமான ஸ்வீட் டூத். ரஷ்யாவில் பேரானார்மல் கேமாக இந்த ஸ்வீட் டூத் ரொம்ப வருஷமாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த கேமை விளையாடுறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்களாம். இந்த கேமை மிட் நைட்டுக்கு அப்புறம் விடியறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் விளையாடும் பொழுது சுற்றி இருட்டாக இருக்கணுமா, எந்தவித சத்தமும் இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் ஒர்க் ஆகணும் சொல்கிறாங்க. இந்த கேமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் எதிரெதிரே உட்காந்துட்டு கீழே, அதாவது தரையில் கண்ணாடியை படுக்க வச்சிடணுமா. வச்சுட்டு ஒரு சாக்லேட் பார் எடுத்து அதை நூலில் கோர்த்து ஒருத்தர் அந்த நூலை கண்ணாடிக்கு மேலே தூக்கி பிடிச்சிக்கணுமா. இன்னொருத்தர் சிசரை ரெடியாக வைக்கணுமா அந்த நூலை கட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராசஸ் செய்யும்போது லைட்டெல்லாம் எரியலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் முடிச்சக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் இருட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் அந்த சாக்லேட் பார் கட்டியிருக்க நூலை லைட்டாக ஆட்டணுமா. அப்போ இன்னொருத்தர் சிசரை வச்சு அந்த நூலை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் பார் கண்ணாடியில் விழற சவுண்டு கேட்ட உடனே நம்ம ரொம்பவே அமைதியாயிடணுமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்வீட் டூத் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு 3 முறை சொல்லணுமா. சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சலசலப்பு சவுண்டு கேட்குமா. அந்த சவுண்டு கேட்ட வரைக்கும் நம்ம 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாக்லேட்டில் ஒரு சில மார்க் தெரியுமா. அதாவது அந்த சாக்லேட்டை கடிச்சா மாதிரி பற்களோட தடயம் தெரியுமா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த சாக்லேட் கடிக்கப்பட்டும் இருக்குமா. ஸ்வீட் டூத்துன்னு சொல்லப்படுற ஆவி தான் அந்த சாக்லேட்டை கடிச்சிட்டு மீதி வச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் மீதம் இருந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆவி நம்மளோடையே தங்கிடும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாக்லேட்டை நம்ம உடனடியாக தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆவி அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பேரானார்மல் கேமோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேமை கொஞ்சம் சேஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கேம் கேட்கறதுக்கு ரொம்பவே வினோதமாக இருந்தாலும் இன்றைக்கும் ரஷ்யாவில் நிறைய பேர் ஸ்வீட் டூத்துன்னு சொல்லப்படுற இந்த பேரானார்மல் கேமை விளையாடிட்டு தான் இருக்காங்களாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.